நாம் சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரை. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும்போது உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கை அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதம் பண்ணினார். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை 1ஆம் தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய எமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் ஒரு எளிய பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்ன பிரச்சனை ஏற்பட்டது? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கு பந்தி விசாரணையிலே சரியான அளவு உணவு கொடுக்கப்படவில்லை. எபிரேய மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கு மட்டும்தான் சரியான அளவு உணவு கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழும்பியது. அதனாலே அப்போஸ்தலர்கள், இது முக்கியமான ஒரு பிரச்சனை தான், சபையை உடைத்து விடக்கூடிய பிரச்சனை. ஏனென்றால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள், அப்பெல்லாம் யூதர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட்டார்கள். அதனாலே யூதர்கள் தான் இவர்களும், ஆனால் மொழி மாத்திரம் வேறு மொழி பேசினார்கள். அவர்கள் கிரேக்க மொழி பேசினார்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலிலே பிறந்து வளரவில்லை, வெளியிலே இருந்ததினாலே அவர்கள் கிரேக்க மொழியை பேசினார்கள். அதனால் என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்கள் விதவைகளை பார்த்து கொள்கிறோம் என்று சபையை உடைத்திருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உடனடியாக அவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்கள் அந்த வேலையை விட்டு இறங்க முடியாது, இது பெரிய வேலை. ஆனால் இதையும் நாங்கள் கையாளாமல் விட முடியாது. 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஞானமும் நற்சாட்சி உள்ளவர்களாயிருக்க வேண்டும், பரிசுத்தாவினால் நிறைய வேண்டும் என்று 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அதுவும் கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத குலத்திலிருந்து இந்த மக்களை தெரிந்து கொண்டார்கள். ஸ்தேவான், பிலிப்பு போன்ற வல்லமையான மக்கள். ஆனால் ஆரம்பத்திலே இவர்களுடைய வேலை பெரிய வேலையாக இருக்கவில்லை. பந்தி டெய்லி அவர்களுக்கு சரியான அளவு
உணவு பரிமாறப்படுகிறதா? அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் சரியான அளவு உணவு கொடுக்கப்படுகிறதா என்பதை உண்மையாய் கவனித்து கொண்டிருந்ததினாலே கர்த்தர் இவர்களுக்கு மேலான ஊழியத்தை கொடுத்தார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இவர்கள்லாம் அடங்கியிருந்தார்கள். இதில் இந்த 7 பேரில் குறைந்தது 2 பேர் பெரிய ஊழியர்களாக மாறினார்கள். ஒன்று ஸ்தேவான், இன்னொருவன் பிலிப்பு. 8ஆம் அதிகாரம் வருகிறான். ஆனால் ஸ்தேவான் 7ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி, 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் ஸ்தேவான் தான். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு கடைசியாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? 6 அதிகாரம் வரை யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் போனது. கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு இன்னும் போகவில்லை, சமாரியாவுக்கு போகவில்லை. கடைசியாக ஸ்தேவானை ஆண்டவர் பயன்படுத்தினார். பிரசங்கத்தை கேட்டார்கள், பொறுக்க முடியாமல் காதுகளை அடைத்து கொண்டு பற்களை கடித்து அவன் மேல் பாய்ந்து கல்லெறிந்து கொன்றார்கள். பொதுவாக இந்த யூதர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆனால் ரோமர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் தேவாலயத்தை யாராவது தூஷித்தால் அவர்களை கொல்லலாம், கல்லெறிந்து கொல்லலாம் என்ற கொஞ்சம் உரிமையை கொடுத்திருந்தார்கள். அதனால்தான் இவனை என்ன குற்றம் சாட்டினார்கள்? மோசேக்கும் இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக ஓயாமல் பேசுகிறான். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை இவர்கள் வைத்தால்தான் ஸ்தேவானை கொல்ல முடியும். வேறு குற்றத்தை கொண்டு வந்தால் இவர்களுக்கு கொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆலோசனை சங்கம் கூட்டினால் அது ஒரு கோர்ட் போல. இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. இவர்கள் ரோமரிடத்தில் தான் போக வேண்டும். அதனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் கொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் கல்லெறிந்து தான் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் அது அல்ல. அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். அதனால்தான் அவர்கள் பிலாத்துவினிடத்தில் அழைத்து சென்றார்கள். யூதர்களால் அவரை கொல்ல முடியவில்லை. ஏனென்றால் கைகளை கால்களை உருவ குத்த வேண்டும் இல்லையா? தங்கள் உருவ குத்தினவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும். கல்லெறிந்து கொல்லப்பட்டிருப்பாரானால் நம்முடைய ஆண்டவர் இதெல்லாம் நடந்திருக்காது. நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்காது. அதனால்தான் அவர் ரோமர் கையிலே மடிந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் ஸ்தேவான் அப்படி அல்ல. இவன் யூதருடைய கையிலே மறிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் சவுல் அறிமுகப்படுத்தப்படுகிறார். சவுல் என்ற வாலிபன் என்று முதல் முறையாக 7ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அது வரைக்கும் சவுல் தெரியாது. யாருக்குன்னா தெரியுமா? சவுல் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார். அதாவது எந்த சவுல்? பழைய ஏற்பாட்டின் சவுல் அல்ல, தர்சு பட்டத்தானாகிய சவுல். முழு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார். ஒருவேளை இவர் சேவானோடு வாக்குவாதம் செய்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் பேசின வாக்கு ஞானத்துக்கும் ஆவிக்கும் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. என்னதான் கமாலியல் பாதப்படியில் படித்திருந்தாலும் இவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். தேவ ஆவியானவருக்கு முன்னாலே யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் லூக்கா 21:15 சொல்லியிருக்கிறார். யாரும் எதிர்த்து நிற்க முடியாத வாக்கை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். இவன் பாருங்க, ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். அதற்கு பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். இவனை விசாரிப்பதற்கு நிறுத்துகிறார்கள். இப்போ சொல்லுங்க, நியாயப்படி யார் பயப்பட வேண்டும்? ஸ்தேவான் பயப்பட வேண்டும். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட பயமில்லை. கடைசியில் இவனுடைய பிரசங்கத்தின் முடிவிலே, உங்கள் பிதாக்கள் யாரை கொலை செய்யாமல் இருந்தார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே இவர்களை கடிந்து கொள்ளுகிறான். இவர்களுக்கு கோபம் வருகிறது. இவர்கள் இவன் மேல் பாய்ந்து இவனை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். எப்படி? இவன் தான் பயந்திருக்க வேண்டும். ஆனால் மக்கள் இவனுடைய பிரசங்கத்துக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. இவன் எங்கே ஆரம்பிக்கிறான்? ஆபிரகாமிலே ஆரம்பிக்கிறான். மகிமையின் தேவன் என்று ஆரம்பித்து மகிமையிலே முடிகிறது அவனுடைய பிரசங்கம். மகிமையிலே ஆரம்பித்து மகிமையிலே முடிகிறது. 2ஆம் வசனத்திலே, அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள்,
வாலிபனாக இருந்ததுனாலே பிதாக்கள் என்று அழைக்கிறான். எந்த ஒரு தவறான மரியாதை குறைவான வார்த்தைகளை இவன் பயன்படுத்தவில்லை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், இப்போ இவன் யூதன் தான், கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதன். காரானூரிலே என்று இருக்கிறது, அங்கே ஹாரான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆரானிலே தேராக மறித்தான். இங்கே என்ன காரானூரிலே, எது சரி என்று நாம் கேட்கலாம். பிரியமானவர்களே, இங்கே சேவான் பயன்படுத்தினது செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார்? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதன். பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது? எபிரேய மொழி, அரமைக் மொழி, கொஞ்சம் அரமைக் மொழியிலும் எழுதப்பட்டது. அந்த எஸ்ரா போன்ற புஸ்தகத்தில் கொஞ்சம் பகுதி எல்லாம் அரமைக் மொழியிலும் எழுதப்பட்டது. எபிரேய மொழி, அரமைக் மொழி. இப்போ இவன் யூதனாக இருந்தாலும் இவன் கிரேக்க மொழி பேசக்கூடிய, அப்போ பழைய ஏற்பாட்டை சில 70 பேர் கொண்ட ஒரு யூத வல்லுநர்கள் கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்களுக்காக கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தார்கள். 70 பேர். அதனால்தான் செப்டுஜென்ட் என்று அழைக்கிறார்கள். செப்ட் என்றால் 70 பேர் கொண்டு பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு பேர் செப்டுஜென்ட். அப்படி மொழிபெயர்த்த போது அவர்கள் காரானூரிலே என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கலாம். ஆரான் என்று எபிரேய மொழி, இடம் ரெண்டும் ஒன்று தான். அதனால் தான் இவன் காரானூரிலே என்று வார்த்தையை பயன்படுத்துகிறான். இவன் செப்டுஜென்ட், அந்த 70 பேர் மொழிபெயர்த்தார்கள் அல்லவா, அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு. இப்போ நம்ம கையில் இருக்கலாம் தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல என்ன இருக்கும் படிச்சிங்களா? எபிரேயம், கிரேக்கு. கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மாதிரி ஸ்தேவான் பயன்படுத்தினது எபிரேய மொழியிலே இருக்கக்கூடிய என்னும் மூல பாஷையிலிருந்து கிரேக்கிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதுதான் செப்டுஜென்ட். அதனால தான் அவன் காரானூரிலே என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். இப்போ இவன் எங்கே ஆரம்பித்தான்? ஆபிரகாமிலே. பிரியமானவர்களே, யூதர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் எங்கள் பிதா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே அப்படித்தான் தர்க்கம் செய்தார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்கள் பிதா பிசாசு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியை செய்வீர்கள். ஆபிரகாம் உங்களைப் போல என்னை கொல்ல துடிக்கவில்லை. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அன்றைக்கு ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, தகன பலிக்கு நெருப்பும் இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனுக்கு தெரியும், தன்னுடைய குமாரனை தான் கிடத்தினாலும் கொன்றாலும் கர்த்தர் அவனை எழுப்புவார். அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அவனுக்கெல்லாம் எதிர்நோக்கி இருந்தார்கள் சிலுவையை. சிலுவை தாங்க மையம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சிலுவையில் அறையப்பட போகிற கிறிஸ்துவை எதிர்நோக்கினார்கள். நம்ம எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பின்னோக்கி பார்க்கிறோம். எல்லாருமே சிலுவையினால் தான் ரட்சிக்கப்பட முடியும். அதனால தான் பிசாசு சிலுவையை மறைக்க முற்படுகிறான். பேதுரு மூலமாக என்ன பேசினா, ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது, சிலுவையில் போகாதபடி தடை செய்ய முற்பட்டானா. அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கேற்றவைகள் என்ன? நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மனு குலத்தின் பாவத்துக்காக மறிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். சிலுவை என்பது மனிதனுடைய திட்டம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவனமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். உலகமே உண்டாக்கப்படவில்லை, உலகம் உண்டாக்கி அதிலே மனிதனை படைத்து மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு விமோச்சனம் என்ன? அவனுக்கு பாவ நிவர்த்திக்கு வழி என்ன? இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பலியாவார் என்பது தேவனுடைய திட்டம். அதனால்தான் சிலுவை
பவுல் அதனால தான் சிலுவை, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவரை அறிந்தால் போதும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இட் இஸ் அ பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன். எது பவர் ஆஃப் காட்? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய பாவத்துக்காய் கிறிஸ்து சிலுவையிலே பலியானார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோன்னு சொல்லி இதெல்லாம் யாரும் அறிவிக்கிறதே இல்லை. வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே. நாங்கள் அறிவித்த சுவிசேஷமே அல்லாமல் வேறு ஒரு சுவிசேஷத்தை ஒரு பிரசங்கித்தால், வானத்திலிருந்து தூதன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அதனாலே ஆபிரகாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அதனால்தான் ஆண்டவர் அதை சொன்னார். நீ இன்னும் உனக்கு 50 வயதாகவில்லை, ஆபிரகாமை கண்டாயோ? ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னே, நான் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம். என்னங்க கிராமர் தப்பா இருக்கு? பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ வாஸ் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருந்தேன் என்றல்லவா சொல்லியிருக்கணும். அதான சரியான இலக்கணம். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். அது என்ன? ஐ ஆம். பழைய ஏற்பாட்டில் தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம். அதனால்தான் யூதர்கள் அவரை கல்லெறிய கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? நீ மனுஷனாய் இருக்க, நீ தேவன் என்று சொல்லுகிறதுனால உன்னை கல்லெறிய நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர் ஐ ஆம் என்று சொல்லும்போது அவர் யெகோவா நான் என்று அவர் சொல்லுகிறார், தேவன் என்று சொல்லுகிறார். நீங்க நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து எங்கே தன்னை தேவன் என்று சொன்னார்? பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துலையும் சொன்னார் ஐ ஆம். 7 இடத்துல ஐ ஆம் சொல்லியிருக்கிறார். நானே நானே நானே. இதெல்லாம் என்னது? பழைய ஏற்பாட்டில் யெகோவா. மோசே கேட்டான், தேவனே உம்முடைய பேர் என்ன? ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் தான். எத்தனை முறை சொல்லியிருக்கார்? குறைஞ்சது 7 முறை சொல்லியிருக்கிறார். யாராவது கேட்டாங்கன்னா பைபிளை காட்டுங்க. இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். யூதர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. தவறு மக்கள் புரிந்து கொள்ளுதலில் அல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லாததுனால அல்ல. பைபிளில் நிறைய முறை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் தன்னை தேவன் என்று. சரியா? ரைட். அப்போ ஆபிரகாம், அதனால தான் யோவான் ஸ்நானன் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்த போது, ஆபிரகாம் எங்களுடைய பிதா தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள், இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். கோடரியானது இப்பொழுதே மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கொனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அவர் எங்கே ஆரம்பிச்சாரு? ஆபிரகாம். ஏன்னா இவங்க அதில் ரொம்ப பெருமையாக இருந்தாங்க. நாங்களாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். ஆபிரகாம் என்ன செய்தார்? என்னை விசுவாசித்தான். நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை, நீங்கள் எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? அதனால தான் இவன் ஆபிரகாமில் ஆரம்பித்தார். மக்கள் பொறுமையாக கேட்டார்கள். பார்த்தீங்களா? மக்கள் பொறுமையாக ஏன் இவ்வளோ நீண்ட பிரசங்கத்தை? இவன் மேலே பிடிக்கல, இவனை கொல்ல முற்பட்டார்கள், கொல்ல வகை தேடினார்கள். ஆனாலும் இவனுடைய நீண்ட பிரசங்கத்துக்கு செவி கொடுத்ததற்கு காரணம் என்ன? இவன் ஆபிரகாமிலே ஆரம்பித்தான். இதே போல இன்னொருவன் ஆபிரகாமிலே ஆரம்பித்தார். அது எங்கே இருக்கு தெரியுமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். இவர் ஆரம்பித்த மாதிரி யோசுவா பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சிருக்கிறார். யோசுவா 24:2 அப்படியே படிச்சிங்கன்னா ஆபிரகாமின் குறித்து அவர் பேசுவார். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகி ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இவர் தான் ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்களா? சேவித்த போது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு வெளியே கொண்டு, அதே போல தான் கிட்டத்தட்ட இவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு?
அதற்கு அவன் சகோதரரை, இப்போ 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வந்திருக்கிற அப்போஸ்தலர், பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருதுக்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது. மெசபத்தோமியா என்றால் என்ன? இன்னைக்கு மெசபத்தோமியா எங்கே இருக்கு தெரியுமா? ஈராக். அதாவது ஒரு காலத்தில் அதுக்கு பேர் மெசபட்டோமியா தான். அதில் பிற்பாடு இந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அது பேரை ஈராக்குன்னு மாற்றிட்டாங்க. ஈராக்கில் தான் யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ் 2 நதிகள் பாய்கிறது. ஐப்ராத்து, இதக்கேல், இதெல்லாம் ஆதியாமத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து பாய்ந்து வருகிற நதிகள். அப்போ ஏதேன் தோட்டத்தில் எங்கள் தோட்டம் இன்றைக்கு எங்கே தான் இருந்திருக்கணும்? ஈராக். பாபிலோன் எங்கே இருக்குது? ஈராக்கில். அதுக்கு பேர் ஈராக்குன்னு பேர் மாற்றிட்டாங்க, மெசபட்டோமியா. மெசபட்டோமியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் 2 நதிகளுக்கு இடையே, இன் பிட்வீன் 2 rivers அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏசாயா படிக்கும்போதே இந்த காரியத்தை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். உங்களை நினைவுபடுத்துவதற்காக திரும்ப சொல்லுகிறேன். பிட்வீன் ரிவர்ஸ், அதாவது 2 நதிகள் ஓடுகிறது அங்கே. ஒன்று யூஃப்ரட்டிஸ், ஐப்ராத் நதி. இன்னொன்று டைக்ரிஸ், அதுக்கு பேர் இதக்கேல். 2 நதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் மெசபட்டோமியா. மெசபத்தோமியா அங்கேதான் கல்தேயருடைய ஊராகிய ஊர் என்ற ஊர் தான் ஆபிரகாமுடைய சொந்த ஊர். பேர் என்னது? ஊர். கல்தேயருடைய ஊர், கல்டீஸ். அங்கிருந்து தான் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஏன்னா இவர்கள் வேற தேவர்களை சேவித்தவர்கள். யார் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது? ஆண்டவர் எப்படி தரிசனமானார் என்று நமக்கு தெரியாது. பாருங்க, வேற எங்கேயுமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே சில காரியங்கள் சொல்லப்படாதது கூட ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று வாசிக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் எங்கே இல்லை. மகிமையின் தேவன், God of glory appeared. விக்கிரகங்களை செஞ்சு சேவித்து அதை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா தேராகு, இவரும் சின்ன வாலிப வயசில் இருந்திருக்கிறாரு. இவரும் அவர் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். ஆண்டவர் திடீரென்று ஒரு நாளில் தரிசனமானார். பாருங்க, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. போய் நம்மலாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? ஈரானில் போய் அறிவிக்க முடியுமா? ஈராக்கில் அறிவிக்க முடியுமா? சவுதி அரேபியாவில் அறிவிக்க முடியுமா? போனாலே நம்மளை கொன்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். சொப்பனத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அவருடைய சாட்சியில் நிறைய யூடியூப்பில் இருக்குது. ஏன்னா வர வழி இல்லை. இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னா அப்படித்தான் ஆகணும். இப்போ பவுலுக்கு சவுல் இருக்கிறார். சவுல் இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை கேட்டார். எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய நிறைவினால் தான் பிரசங்கம் செய்தான் சேவான். ரட்சிக்கப்பட்டாரா? கடைசியில் அவன் கொல்வதற்கு சாட்சியாகத்தான் சவுல் நின்றார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் தரிசனமானா தான் ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தான் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். குதிரை விட்டு கீழே தள்ளினார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். பகலிலே உஷ்ணமான வேளை, அதை காட்டிலும் பிரகாசமான ஒளி அவருடைய கண்களை குருடாக்கினது. பகலில் ஏற்கனவே வெயில் கடுமையான பிரகாசத்தில் இருக்கு, அதை விட பன்மடங்கு பிரகாசம். அவனுடைய கண்ணே குருடாச்சு. அப்போ மகிமையின் தேவன் இவனுக்கு தரிசனமானார். அதே போல கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு தரிசனமாக இருக்கணும். அப்போதான் இவங்கெல்லாம் விக்கிரகத்தை விட்டு வெளியே வருவாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பொதுவாக ஏன் ஆண்டவர் சிலருக்கு மட்டும் தரிசனம் கொடுக்குறார்? இது என்னுடைய புரிந்து கொள்ளுதல். யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்துருக்குறாங்களோ அவங்கெல்லாம் கடினமான உபத்திரவத்தின் வழியே போகக்கூடிய மக்கள். ஆபிரகாம் பாருங்க, கடினமான பாதை. எங்கே போகிறீங்க யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மகிமையின் தேவன் பிரசனமானார். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கு தேசத்துக்கு போ. மனைவி, வேலைக்காரர்கள், ஆடு மாடு, எங்கெங்கே போகிறோம் தெரியாது.
இது ஏன் இந்த தைரியம் அவனுக்கு வந்தது என்றால், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். God of glory appeared. ஏன்னா இவர் கடினமான பாதைகள் வழியா போகணும். சவுலுக்கு ஏன் ஆண்டவர் தரிசனமானார்? இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டவர் மனம் திரும்பல, கல்லெறிந்து கொல்றதுக்கு சாட்சியாக தான் நின்னார், வேற வழி இல்லை. இந்த மாதிரி ஆட்களை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஆனால் பவுல் பாருங்க என்ன பாடு. இந்த மாதிரி பாடுகளில் இவங்க நிற்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் தரிசனத்தில் ஆண்டவரை கண்டால் தான் நிற்பாங்க. அதே போல் சாது சுந்தர் சிங், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தீங்கன்னா, அவரும் பயங்கரமான சீக்கிய மதத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரிசனமானன்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் தோமாவுக்கு என்ன சொன்னார்? தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். நீ கண்டதுனால தான் விசுவாசிக்கிற, காணாமல் என்னை விசுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாக்கியவான்கள்னு சொன்னார். நம்மெல்லாம் ஆண்டவரை பார்க்கல, நம்ம தான் அதிக பாக்கியவான்கள். ஆனால் இந்த சாது சுந்தர் சிங்க்கு பைபிள்லாம் கொடுத்துருக்காங்க, கிழிச்செல்லாம் போட்டிருக்கார். அவருக்கு அந்த சீக்கிய மதத்தில் அவ்வளோ வைராக்கியம். அப்போ ஒரு முறை அவரை நிறைய பேர் குழப்பிட்டாங்க. இந்துக்கள் எங்கள் கடவுள் தான் உண்மை என்று சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்கள் அல்லாஹ் தான் உண்மை என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒரு நாளில் குழம்பி போனார். உண்மையான கடவுள் யார்? இது தெரியாவிட்டால் நான் உண்மையாக தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். நம்ம யாரும் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அவருக்கு அப்படி மன உளைச்சல் ஏற்பட்டு மனம் உடைந்து போனார் உண்மையா. அப்போ தான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அந்த சாது சுந்தர் சிங் ரட்சிக்கப்பட்டதாக அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் தரிசித்த சாது சுந்தர் சிங் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். அவருடைய வீட்டாரே அவருக்கு விஷம் கொடுத்து சாகடிக்க முற்பட்டார்கள். திபெத்தில் போய் அவர் எப்படி நித்திரை அடைந்தார் என்று யாருக்கும் தெரியாது. வெறும் காலிலே சுவிசேஷத்தை அறிவித்தவர். திபெத் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இமயமலை, பயங்கரமான குளிர், ஷூ போட்டிருந்தாலே குளிர் தாங்காது. ஆனால் வெறுங்காலில் நடந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்தவர்கள். அதே போல ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கார்? தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். என் கூட வா, பயணம் என்னோடு வா. வரியா? இல்லை, நீ நதிக்கு அப்புறத்தில் நீ அங்கேயே இருக்க போகிறாயா? அவள் உடனே புறப்பட்டான். பாருங்க, அப்பொழுது அவன் ஏன் இப்போ ஆபிரகாமில் ஆரம்பித்து இப்போ நம்ம வாசித்த 16 வசனங்களில் யோசேப்பு வரைக்கும் வர்றாரு. அதாவது ஆதியாகமத்தை 12ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார். 16-17 வசனங்களில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் கவர் பண்ணிட்டார். பிறகு பின்னாலே ஆரம்பித்து சாலமோன் வரைக்கும் போகிறார். ஏன் இது இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த மக்கள் ஆபிரகாமிலே ஆரம்பித்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். 1. 2, இவன் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன். ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை தான் பிரசங்கிப்பான். தன்னுடைய சொந்த கருத்தை அல்ல, மற்றவர்களுடைய தத்துவ ஞானத்தை அல்ல, உலகத்தின் காரியங்களை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பார். இவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் போதிக்கிறான். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். அப்படி தான் போதிக்கணும். சரியா? இவன் அப்படி தான் ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் மோசே, இவன் பிரசங்கத்தை கவனிச்சிங்கன்னா 2 முக்கியமான கேரக்டர். 1, ஆபிரகாமில் ஆரம்பித்து யோசேப்பு வரைக்கும் வர்றார். யோசேப்பை கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறார். பிறகு 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரும்போது அங்கே மோசே அதிகமாக பேசுகிறார். பிறகு தாவீது, கடைசியாக சாலமோன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு கோவம் இவனை கொன்று விடுகிறார்கள். 2 முக்கியமான கேரக்டரை பற்றி பேசுகிறார்.
ஒன்று யோசேப்பு, இன்னொருவன் மோசே. இந்த 2 பேரும் குறித்து தான் இவர் பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஆபிரகாமை தொட்டு அப்படியே ஈசாக்கு அப்படி மெதுவாக வந்து வாழைப்பழத்தில் யூசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாரு. ஆபிரகாம்னு சொன்னால் தான் இவங்க கேட்பாங்க. ஆனால் சொல்ல முற்படுகிறது என்ன? யோசேப்பை பற்றி. பின்னால் யோசேப்புக்கு பின்னால் மோசே குறித்து பேசினா கூட இவர்கள் செவி கொடுப்பார்கள். 2 முக்கியமான நபர்களை பழைய ஏற்பாட்டிலே இவர்கள் முக்கியமாக நம்பினார்கள். ஒன்று ஆபிரகாம், இன்னொருவன் மோசே. ஆபிரகாமில் ஆரம்பித்தார், அப்படியே யோசேப்கிட்ட வர்றாரு. ஏன் யோசேப்பை குறித்து வர்றாருன்னா, முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீர்களானால் யோசேப்பை பிதாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாக்கள் யாருக்கு பிறந்தார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு. ஈசாக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரத்தார். சரியா? அப்ப பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள், அவனை கொல்ல முற்பட்டார்கள், அவனை விற்று போட்டார்கள். எல்லாம் பொறாமையினால் செய்தார்கள். ஏது சொல்றாருன்னா, உங்கள் பிதாக்களும் அப்படிதான் செய்தார்கள். கேட்கிறவர்கள் யூதர்கள். எப்படி யோசேப்பை பழைய ஏற்பாட்டில் அவனுடைய பிதாக்கள், அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை கொல்ல முற்பட்டு அவனை விற்று போட்டதை போல உங்கள் பிதாக்கள் இயேசு கிறிஸ்து மேல் பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதுதான் அவர் சொல்ல முற்படுகிறது. உங்கள் பிதாக்களை போலவே நீங்களும் இருக்கிறீங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ பெரிய பிரசங்கம். எங்கே கொண்டு வர்றாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வர்றார். நம்முடைய சுவிசேஷ பிரசங்கங்கள் கர்த்தராக சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் வர வேண்டும். ஒருவேளை இப்படி இயேசு கிறிஸ்துவில் இவர் ஆரம்பித்திருப்பாரானால் மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. காதை அடைத்திருந்து அப்பயே இவன் மேலே பாய்ந்திருப்பார்கள். இவன் மெதுவாக அப்படி கொண்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய வேத சரித்திரத்தை வைத்தே அவர்களுக்கு போதிக்கிறார். அதனால் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. இவனோடு எதிர்த்து பேச முடியவில்லை. கமாலியல் இருக்கிறார், கமாலியல் பாதப்படியில் படித்த சவுல் இருக்கிறார். யாரும் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வாலிபன். பிரியமானவர்களே, இதை போன்ற வல்லமையுள்ள வாலிபர்கள் எழும்ப வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, ஞானத்தால் நிரப்பப்பட்டு, வல்லமையினால் நிரப்பப்பட்டு, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு பிரசங்கிக்கிற வாலிபர்கள் அவசியம். ஒருவர் எதிர்த்து நிற்க முடியாத பிரசங்கிமார்கள் ஆண்டவருக்கு தேவை. சரியா? இவன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கணும்? படித்ததுனால தான் அப்படியே மனப்பாடமாக வருது. இப்போ நான் உங்களை படிக்க சொன்னேன், ஆனால் அவன் எங்கேயும் படிக்க சொல்லலை. ஜனங்களை அவார்டு பேசிக்கிட்டே போகிறான். எல்லாருக்கும் தெரியும் வேறு. இப்போ அன்றைக்கு சவுலுக்கெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கணுமா? கமாலியலுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. இவனும் அப்படியே பேசிக்கொண்டே வருகிறான். என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா? அப்பொழுது 4ஆம் வசனம், கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரான் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். இவன் பண்ண தப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை என்ன பண்ணிட்டுருக்காரு? கூட்டிகிட்டு வந்துட்டார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியல, அவனை தேராக மறிக்க முறை ஒன்றும் பண்ண முடியல. உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பி தேசத்துக்கு வான்னா அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டார். அதனால தான் ஆரான் தேராக ஆரானிலே மரித்தான். 11ஆம் அதிகாரம். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் அவனோடு இடைபெறுகிறார். அதுக்கு முன்னாலே பேசிட்டார். மகிமையின் தேவன் தரிசனமாகி நீ வெளியே வாங்கினோன்னு வந்துட்டான். ஆனால் அப்பாவையும் கூட கூட்டிட்டு வந்துட்டார். லோத்தையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டார். தேவையில்லாதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார். அதனால தான் ஆண்டவர் முதல்ல அவங்க அப்பா தேராக மறிக்க வேண்டியதாயிற்று. பிறகு லோத்து அவனை விட்டு பிரிய வேண்டியதாயிற்று. அப்போ தான் நான் அவனுக்கு கால்மதிக்கும் தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினான். சரியா? நம்ம ஆண்டவர் கூட்டிகிட்டு வரணும்னா விட வேண்டிய காரியங்கள்லாம் விட்டுறணும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஆண்டவர் மோரியா மலைக்கு வான்னு கூப்பிட்டார். உன் ஏக சுதனம் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை
நான் உனக்கு குறிக்கும் மலையிலே தகன பலியாக பலியிடு. அவன் என்ன பண்ண, வேலைக்காரன் கழுதை எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து மலை பார்த்துட்டான். இந்த மலை தான், நீங்களாம் இங்கே இருங்க, நீங்கள் வர முடியாது. வேலைக்காரர்கள் கழுதைகள்லாம் கீழே விட்டுட்டு மலையிலே இருவர் மட்டும் ஏறுகிறார்கள். கட்டையை வெட்டி அவனுடைய மகன், அதனால சின்ன குழந்தை கிடையாது, அவன் வாலிப பருவம், இளம் வாலிப பருவத்தில் இருந்திருக்கிறான் ஈசாக்கு. அப்போ ஆராதனைக்கு போகும்போது நாங்கள் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், திரும்பி வருவேன்னு சொல்லலை. அங்கே தான் ஆபிரகாமினுடைய விசுவாசம். எதுக்கு போகிறாரு? ஈசாக்கை தகன பலியாக பலியிடுவதற்கு போகிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய விசுவாசம் என்ன? ஒருவேளை ஈசாக்கை நான் பலியிட்டாலும் ஆண்டவர் திரும்ப அவனை எழுப்ப வல்லவர். ஆனால் ஆண்டவர் அவன் மறிக்கிறதுக்கு முன்னாலே எழுப்பி அவனை பலியிட விடலை. திரும்பி வந்தாங்களா? என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க மகிமையின் தேவன் பிரசன்னமானார். இல்லைன்னு நடக்காது. யோசிச்சு பாருங்க. ஏன் குமாரனை கொண்டு வந்து பலி கொடுன்னா நான் கொடுப்பேன்னா? ஆண்டவரை எதை வேணா கொடுங்க, கேளுங்க, எதை வேணா கொடுத்துட்றேன், என் மகனை மட்டும் கேட்காதீங்க. இப்படி தான் நம்ம எல்லாம் இருக்கோம். ஆபிரகாம் ஏன் கொடுக்க முடிஞ்சது? மகிமையின் தேவன் தரிசனமானார். பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் விசுவாசம் போராட்டம் அதிகம், விசுவாச போராட்டம் அதிகமாக இருக்குமானால் அவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார்கள். இதெல்லாம் ஏன் நான் இப்படிப்பட்ட அனுபவத்தை சிலருக்கு கொடுக்கிறார் என்றால் அவங்க படாத பாடுபடுவாங்கன்னு அர்த்தம். பவுல் எவ்வளவாய் பாடுபட்டார். வேற அப்போஸ்தலர்கள் பட்டாங்க, ஆனால் பவுலை போல கிடையாது. மற்றவங்களாம் ஆண்டவரை பார்த்தவர்கள் பூமியில், பவுல் பார்த்தவர் கிடையாது. பவுலை பிரசங்கத்தினால ரட்சிக்கவே வைக்க முடியாதுங்க. பாருங்க, 7ஆம் அதிகார கடைசியில் இவ்வளோ ஆவியானவருடைய நிறைவில் பிரசங்கம் பண்ணுறான். ரட்சிக்கப்பட முடிஞ்சதா? அவரெல்லாம் அசைக்கவே முடியாது. அப்படி அசைக்க முடியாதவர்களை அசைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சில நேரங்களில் மக்களுக்கு தரிசனமாகிறார். சரி, அது இருக்கட்டும். அதை நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, உபதேசமாக போதிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆபிரகாமுக்கு தரிசனமானது ஒட்டி சொல்லுகிறேன், அது ஒரு உபதேசம் அல்ல. சரிங்க, உபதேசமாக எடுக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஆளுடைய அனுபவம் உபதேசமாய் மாறக்கூடாது. ஆபிரகாமுக்கு தரிசனம்னா எல்லாருக்கும் ஆகணும் கட்டாயம் கிடையாது. நமக்கு யாருக்குமே தரிசனம் ஆகலை. நம்ம எல்லாம் விசுவாசிகள், நம்ம எல்லாரும் பரலோகம் போகிற மக்கள். சரி, அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள், மரித்த பின்பு தான், பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். தகப்பன் மரித்த பின்பு தான். தகப்பன் இருக்க வரைக்கும் தடை, கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு கர்த்தருக்கு தேவையில்லாத சில காரியங்கள் இருக்குமானால் அதை அகற்ற வேண்டும். இல்லைன்னா கர்த்தர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். அப்புறம் பாருங்க, இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுக்கு கையாட்சி கொடாமலும் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு அடி நிலம் கூட கொடுக்கல, அனுபவிக்கவில்லை. ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் தான் புறா கண்டெல்லாம் அறுத்து வைக்கிறார். பொதுவாக அந்த காலத்தில் அப்படி தான் 2 சாரார் மிருகத்தை கொன்று அப்படி வச்சு 2 பேரும் நடப்பாங்க. குறுக்க நடக்கிறது எதுக்காக காட்டுறதுன்னா, நாம் உடன்படிக்கையை மீறினால் இந்த மிருகம் கொல்லப்பட்டதை போல நாமும் கொல்லப்படலாம்னு அர்த்தம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி அந்த மிருகத்தை கொல்லும்படியாக செய்து அங்கே வைத்திருந்தார். அதை தேவன் மட்டும்தான் அந்த அக்கினி கடந்து போகிறது. அப்போ தேவன் முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். வாக்குத்தத்தம் செய்கிறேன் ஆபிரகாமே, இதை நிறைவேற்றாமல் போனால் மிருகம் கொல்லப்பட்டதை போல நான் கொல்லப்படலாம்னு அர்த்தம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், உடன்படிக்கை செய்தார். இப்போ யாரும் பார்க்காதீங்க, வீட்டில் போய் படிங்க. ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கல, ஒரு மகனை கொடுக்கல. என்ன ஆண்டவரே நடக்குது? உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், உன்னுடைய சந்ததியார் தேசத்தை சுதந்திரிப்பாங்க.
ஆனால் அதுக்கு முன்னால் என்ன நடக்கும்? அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், 400 வருஷம் துன்பப்படுவார்கள், அவர்களை அடிமைப்படுத்த ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை செய்வார்கள். இதெல்லாம் ஆண்டவர் 15ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே பேசினார். அது அப்படியே மேற்கோள் காட்டுறார். பாருங்கள், இந்த மக்களுக்கு அப்படியே ஒரு தாலாட்டி சீராட்டி பால் கொடுப்பதை போல, ஆகாரம் ஊட்டுவதை போல மெதுவாக கொண்டு வர்றார். ஆகாரம் ஊட்டுறார், பொறுமையாக கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமே, தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் அப்படி மெதுவாக வர்றாரு. மேலும் வெறுத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினான். அந்தபடி அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளில் அவனுக்கு வெறுத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு, அங்கே தான் மெதுவாக வர்றார், யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போக முடியாத விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்த. இதெல்லாம் யாரை குறித்து சொல்றதுக்கு வர்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் பொறாமை கொண்டு, பிலாத்து தெரியுது இவங்க ஏன் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை நிறுத்துகிறார்கள், அவரிடத்தில் ஒரு குற்றத்தை மறியேன் காணேன் என்று திரும்ப திரும்ப சொல்லியும் இந்த ஜனங்கள் ஏன் இப்படி பரபாசை விடுதலை ஆக்கும், இவனை அகற்றும், சிலுவையில் அறை என்று கத்துகிறார்கள்? பொறாமையினால். அதே போல பிதாக்கள் ஏன் யோசேப்பை கொல்ல முற்பட்டார்கள்? பொறாமை. அவனுடைய அப்பா அவன் மேல் அன்பா இருக்கிறதையும் பலவர்ண அங்கி தரித்து அவனுக்கு கொடுக்கிறதையும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டும் இல்லை, சொப்பனமும் சொன்னான், என்னை சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது, என்னுடைய பயிர் கதிர் மட்டும் நின்றது, மற்ற கதிரெல்லாம் எனக்கு முன்னால் படிஞ்சிடும். ஓ, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்னு இவர்கள் மேல், இவன் மேல் சொப்பனக்காரன் மாறாம பாருங்க. இவனை கொன்றால் இவனுடைய சொப்பனை என்ன ஆகும்? ஒன்றும் நடக்காது, இவங்க கொல்ல முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் யோசேப்பை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நிர்ணயித்த முன் அறிவின் படியே அவரை பிடித்து சிலுவையில் கொன்றார்கள். இல்லைன்னா அவர் கொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது பல முறை அவரை கொல்ல முற்பட்டார்கள். மலை உச்சியிலிருந்து அவரை தள்ள முற்பட்டார். ஏன்? பிறந்த போதே, குழந்தையா இருக்கும் போதே அவரை கொல்ல ஏரோது துடித்தான். கொல்ல முடிந்ததா? முடியாது. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவரை 30 வயதிலேயே அந்த மக்கள் மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட முற்பட்டார்கள். கற்களை எறிந்து கொண்டார்கள். எத்தனையோ முறை முற்பட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவர் சிலுவையில் அறையை தேடின போது, யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேனாகிய இயேசுவை. நான் தான், ஐ ஆம். அங்கே நான் தான் சொல்றாரு. அதுக்கு முன்னிட்டு அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். ஐ ஆம். பார்த்தீங்களா, தேவன் இல்லைன்னா சொல்றாரு நான் தான். பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் என்ன சொன்னாரோ அதே வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் தான் தேவன் அர்த்தம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். பின்னிட்டு விழுந்தாங்க, அந்த வார்த்தைக்கே விழுந்தார்கள். அப்போ எப்படி எங்க அவரை பிடிக்க முடியும்? என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அப்படி அவர் சொல்லலைன்னா ஒருபோதும் அவரை பிடிக்க முடியாது. யோசேப்பை இவங்களால் கொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய திட்டம் வேற. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து கொன்றார்கள். இன்றைக்கு கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அதே போல் யோசேப்பை கொல்ல முற்பட்டாங்க. என்ன நடந்துச்சு? அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போக முடியாது விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். இதை செய்தது தேவன். யாருங்க செய்ய முடியும்? புறஜாதி மனிதன் அவன். இவங்க இருக்கிறது எங்கேயோ இருக்காங்க, கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பார்வோன் அன்றைக்கு சூப்பர் பவர், வல்லரசு. அங்கே இருக்க ஜெயிலில் இருக்க ஒரு மனுஷனை பிடிச்சி ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வைப்பேன்னா நடக்குமா? இது நடக்குமா? யாரா அவன் ஜெயிலில் கிடக்கிறான், அவனை பிடிச்சிட்டு நான் ஏன் பக்கத்தில் உட்கார வைக்கிறதா? இது தேவன் செய்தார். சொப்பனத்தை காண்பித்து அந்த சொப்பனத்தில் கலங்க வைத்து அதற்கு சரியான விளக்கம் கொடுக்க வைத்து இவன் தான் சரியான ஆள் என்று அவனை வைக்கும்படியாக தேவன் செய்தார். அதே போல பிதாவானவர் அவரை எழுப்பி
கனத்தினாலும் மகிமையினாலும் அவரை முடிசூட்டி இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைத்து தான் பேசுகிறார். பின்பு எகிப்து, கானான் இவங்களை கொண்டு வரணும். நல்ல கவனிங்க, பிதாக்களை கொண்டு வரணும். எது கொண்டு வரணும்? இவங்க கானான் தேசத்தில் இருந்தால் ரொம்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணா, இவங்க பெண்ணு தீனாள் அந்த ஊர் பெண்ணை பார்க்க போயிட்டா. ஒரு ராஜா பிடித்து அவளை கற்பழித்து விட்டான். நடக்குதா? அடுத்து யூதா என்ன பண்ணிட்டாரு, கானானி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதில் அவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க, 2 பையனுங்க செத்து போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டா, தாமார் போய் 3ஆவது பையன் கொடுக்கலன்னு அவள் வேசி போல நாடகமாடி யூதா மூலமாக பிள்ளை பெறுகிறாள். இந்த மாதிரி ஒரு அலங்கோலத்தெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கே உட்காந்து? கானான் தேசத்தில். இவங்கள கொஞ்சம் திருத்தணும். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 400 வருஷம் இவங்களை ஒடுக்க செய்வேன். ஏன்னா இவங்களை கொஞ்சம் திருத்தணும். கானானில் போய் இவங்க நாசப்படுத்திட்டு இருக்காங்க, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக செய்கிறார்கள். அது இல்லாமல் இவங்க யோசேப்பு விற்று போட்டிருக்காங்க. இவங்களை அடிபணிய வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணார், தேசம் முழுவதும் பஞ்சம். எதுக்கு வர வச்சார் தெரியுமா? இவங்களை கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு வர வைக்கிறதுக்கு முழு தேசத்திலும் தேவன் பஞ்சத்தை வரவழைத்தார். அப்போ தான் இவங்க எகிப்துக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. கூப்பிட்டு தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி, யாக்கோபே நீ எகிப்துக்கு போ, நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், எகிப்தில் 400 வருஷம் இருப்பாங்க உன் சந்ததிலாம் சொன்னேன்னா, ஆண்டவரே நான் போக மாட்டேன் அப்படி தான் சொல்லியிருப்பார். இதுதான் மனுஷனுடைய புத்தி. பாருங்க, இவர் ஒட்டிக்கிட்டார்ல தேராகு, லோத்து ஒட்டிக்கிட்டார்ல, தேவன் பிரிக்க வேண்டியதாக இருச்சுல்ல. அந்த மாதிரி யோசேப்பு என்ன பண்ணியிருப்பார், யோசேப்பை பிடிச்சப்பா நீ கானான் தேசத்துக்கு வந்துரு, அதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தேசம் சொல்லி எல்லாம் சொல்லி தேவனுடைய திட்டத்தை யாக்கோபு கெடுத்திருப்பார். அதனால தான் என்ன பண்ணார், தேவன் பஞ்சத்தை வரவழைத்து அங்கே எகிப்திலே நிறைவான தானியத்தை கொண்டு வந்து வைத்தார். ஆண்டவருடைய ஞானம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கணும். இப்பயாவது பெத்லகேம் பெரிய ஊராக இருக்கு, நல்ல கவனிங்க. இன்றைக்கு சுற்றுலா ஸ்தலம் ஆயிடுச்சு. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் போகிறாங்க. சுற்றுலா ஸ்தலம் பெத்லகேம் பெரிய ஊராயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் போகிறோம் நிறைய சுற்றுலா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் பிறந்திருந்த போது யாரும் சட்டை பண்ணாத ஊர் அது, கிராமம். யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் எருசலேம் தான். இப்போ யோசேப்பும் மரியாதை எப்படி வர வைக்கிறது? சும்மா வாங்கன்னா வரமாட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்பினார். எல்லாம் குடிமதிப்பு எழுதணும், அவங்கவுங்க ஊருக்கு போங்க. அகஸ்தர் ராயனால் கட்டளை பிறந்தது. ஐயையோ, கட்டளை மீறினா தண்டனை. பரப்பிட்டு வா. ஐயோ கர்ப்பவதி, நிறைமாத கர்ப்பிணி, வேறு வழி இல்லை, நீ வந்து தான் ஆகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும். அப்புறம் ஃபுல்லாக சத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஏன்னா தாவீதின் குடும்பத்தாரெல்லாம் வேற எங்கெங்கேயோ போயிட்டாங்க, எல்லாம் வந்தாங்க எகிப்து பெத்லகேமுக்கு வந்தால் ஃபுல் சத்திரம் நிறைஞ்சிச்சு. அது வரைக்கும் யார் சட்டை பண்ணாத அந்த கிராமம் இப்போ இவ்வளோ கூட்டமாயிருச்சு. அங்கே இருக்கையில் பிரசவம் உண்டானது. பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? பெத்லகேமில். தேவன் அப்படி தாங்க செய்வார். இவங்களை கானான் தேசத்துலேருந்து வெளியே போங்கன்னா போயிருக்கவே மாட்டாங்க. எகிப்துக்கு போங்க, நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், உங்களை கொஞ்சம் சரி பண்ணணும், போக மாட்டாங்க. வேறு வழி இல்லை. ஒரு ராஜா யோசேப்பை உயர்த்தும்படி செய்து தேவன் பஞ்சத்தை வருவித்து எகிப்தில் மட்டும் தானியத்தை சேர்க்க வைத்து அந்த தானியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முற்பிதாக்கள் வந்தாங்க. தேவன் அப்படி தாங்க செய்வார். தேவன் அவனோடே இருந்து. பார்த்தீங்களா? பின்பு எகிப்து 11ஆம் வசனம், கானான் என்னும் தேசத்தில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தம் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. பட்டினி போடுவார் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான்.
ஆஹா, இதெல்லாம் கேட்குறதுக்கு கதை போல் இந்த மக்கள் பொதுவுமே கேட்குறாங்க. அப்படி தான் இவர் வேத வசனத்தையும் போதிக்கணும், இந்த மக்களையும் கேட்க வைக்கணும். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2ஆம் தர யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்பினுடைய வம்சம் பார்வோனுக்கு தெரிய வந்தான். அதுபோல இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மக்கள் சிலுவையில் அறைந்தார்கள். யோசேப்பை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று அறியாமல் இந்த மக்கள் கொல்ல முற்பட்டார்கள், அடிமையாக விற்றார்கள். அதே போல் நீங்கள் அறியாமல் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் கனத்தினால் மகிமையினால் உயர்த்தி இருக்கிறார். ஒரு நாளிலே நீங்கள் அறிவீர்கள், யூதர்கள் அறிவார்கள். சகரியா 12:10, அடிக்கடி நம்ம இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். சகரியா 12:10, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறந்துடாதீங்க இந்த வசனத்தை. யூதர்களை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமான வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், தாவீதின் குடும்பத்தார் மேலும், யூதர்கள் மேல், எருசலேம் குடிகள் மேலும், எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். எந்த காலத்துல? இந்த உபத்திரவ காலத்துல ஊற்றுவேன். என்ன நடக்கும்? அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி, கல்லெறிந்த என்னை நோக்கி இல்ல. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லெறிந்து கொல்லப்படக்கூடாது. குத்தப்பட்டு, விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டு, கைகளில் கால்களில் ஆணிகள் குத்தப்பட்டு. சகரியா பிறகு வருதுல, குத்துற என்னை நோக்கி பார்த்து என்ன செய்வாங்க? ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலங்குறது போல எனக்காக புலம்பி. யாரெல்லாம் என்ன புலம்புவாங்க? அந்த 12:10க்கு பிறகு படிங்க. எந்தெந்த கோத்திரத்தார் புலம்புவாங்கன்னு இருக்கு. ரைட். அப்ப எப்படி பாருங்க, முதல்ல ஆண்டவரை அறியாமல் சிலுவையில் அறைந்தார்கள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இதுவரைக்கும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா புறஜாதி நிறைவு வரும் வரை ஒரு பங்கு கடினமாயிருக்கும். பவுல் அதை குறித்து ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அப்ப புறஜாதி நிறைவு உண்டான பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் யூதர்களிடத்தில் தான் போவார். அந்திகிறிஸ்து யூதர்களுக்குத்தான், அவர்களை ஒடுக்குவான். நல்லபடியாக சொன்ன கேட்டால் தானே. அப்போ அவங்களுக்கு தெரியும், ஐயோ இவன் அல்ல கிறிஸ்து, நாம் சிலுவையிலே உருவ குத்தினவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ தான் புலம்புவாங்க. எப்படி யோசேப்பை பார்த்து சகோதரர்கள், ஐயோ அப்பா செத்தவொடனே பயம் வந்துருச்சு. இவன் ஒரு வார்த்தை சொன்னான்னா இவங்க எல்லாம் காலி. 75 பேரும் செத்து போயிடுவாங்க. என்னையா குழியில் போட்டீங்க, என்னையா அடிமையாக விற்றீர்கள், பாருங்கள் உங்களை என்ன செய்கிறேன். யோசேப்பு செய்யலை. யோசேப்பு அப்படி செய்கிறவனா இருந்தால் ஆண்டவர் அந்த பொறுப்பை அவனுடைய கையில் கொடுத்துருக்க மாட்டார். ஆண்டவர் யாரை நம்பி பொறுப்பை கொடுப்பார் தெரியுமா? ஸ்தேவானை போல, பிலிப்புவை போல ஆண்டவர் நம்பக்கூடிய ஆட்கள் கையில் தான் கொடுப்பார். ட்ரஸ்ட் வர்தி பீப்புள், ஃபெய்த்ஃபுல் பீப்புள், உண்மையுள்ள ஆளுங்க கையில் தான் கொடுப்பார். யார் திறமைசாலிகள் பார்த்து ஆண்டவர் கொடுக்க மாட்டார். யோசேப்பு ஏன் கொடுத்தாரு? அவன் தன் சகோதரர்களை பழி வாங்க மாட்டான், அவர்களை தண்டிக்க மாட்டான். ஒருவேளை தண்டிக்க இறங்கினா 12 கோத்திரமும் இல்லை, இவன் ஒரு கோத்திரம் தான், ஒரு கோத்திரம் இல்லை 2 கோத்திரம் தான் இருந்திருக்கும். மனாசே, எஃப்ராயிம், மீதி எல்லாம் என்னாச்சு? லேவி கோத்திரம் இல்லை, ரூபன் கோத்திரம் இல்லை, சிமியோன் கோத்திரம், எல்லாரும் ஒரே சீவாசிவே இருப்பானா? அவன் செய்யலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போதும் யூதர்களை தண்டிக்க அல்ல, அவர்களை மன்னிக்கிறவராக வருவார். ஆண்டவர் தண்டிக்கணும்னா இன்னைக்கு இஸ்ரேலை தண்டிச்சிருக்கலாம், அழிச்சிருக்கலாம். எவ்வளவோ பேர் இஸ்ரவேலை அழிக்க முற்படுகிறார்கள், ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன? தேவன் அவர்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், எதிர்காலத்தில் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை தான் யோசேப்பை குறித்து பேசுகிறார். பிறகு யோசேப்பை முடிச்சுட்டு எங்கே போயிட்டார்? யார்கிட்ட? மோசே ஆரம்பத்திலிருந்து மக்கள் அறியலை. இவன் பயந்து போய் என்ன பண்ணிட்டான்? வனாந்திரத்துக்கு ஓடிட்டான். பிறகு தேவன் தரிசனமானார். நீ போ, எந்த ஜனங்கள் புறம்பே தள்ளினார்களோ அந்த ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினார். அதே போல நீங்கள் புறக்கணித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை தேவன்
ஆண்டவரும் இரட்சகருமாக உயர்த்தினார். அதுதான் இவனுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம். அதனால தான் 2 கேரக்டரை ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறான். அப்படியே மற்றதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அப்படியே கொண்டு வந்து வர்றான் பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய ஆவியினால் பேசுகிற எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க. சரியா? இவன் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கல. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஆதியாமத்தில் வந்து, பிறகு யாத்திராமத்தில் வந்து, மோசே முடிச்சுட்டு தாவீதுகிட்ட போய், தாவீதிலிருந்து சாலமோன்கிட்ட வந்த உடனே இவங்க அதுக்குள்ளே தாங்கலை. கர்த்தருடைய வார்த்தை இவங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவனை கொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் பிரசங்கித்தான். இதுக்காகத்தான் இவனுடைய பிரசங்கமே. பாருங்க, கர்த்தர் இவ்வளோ நேரம் நீ கமாலியல் பாதப்படியில் படித்தாய் சவுலே, பார் இப்போ என்னுடைய ஆவியினால் நிறைந்த என்னுடைய மகன் பேசுகிற பிரசங்கத்தை கேள் என்று சவுலை கேட்ட வைத்திருக்கிறார். பவுலும் பின்னாலே ரட்சிக்கப்பட்ட பண்பு நீண்ட பிரசங்கங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் நீண்ட பிரசங்கம் பண்ணுறார். கிட்டத்தட்ட ஏற்கனவே இவரை போலத்தான் இருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் புறஜாதி கூட்டம். இது ஃபுல்லாக யூத ஜனம் இல்லையா? ஆனால் அங்கே பவுல் பிரசங்கித்தது மார்ஸ் மேடாய், அதெல்லாம் கிரேக்க மக்கள். அப்படியே தேவன் யார் அப்படியே சிஸ்டமேட்டிக்காக பிரசங்கம் பண்ணிட்டு வருவார். எங்கேருந்து கற்றுக்கிட்டார் பவுல்? ஸ்தேவான். ஸ்தேவானுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ஆவியானவர். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் கற்றுக்கொள்வோம். நாம் பிரசங்கிக்கிறதை மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இளைய தலைமுறை கற்றுக்கொள்வார்கள். நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஒப்புவி. அப்படி தான் பவுல் சொன்னார். என்கிட்ட நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டேன், என்னிடத்தில் நீ கற்றுக்கொண்டாய், நீ கற்றுக்கொண்டதை உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஒப்புவி. உண்மையுள்ள மனுஷர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கணும். எத்தனை தலைமுறை வந்துருச்சு பார்த்தீங்களா? மனித தலைமுறையே 4 தலைமுறை இருக்குது. பவுல், தீமோத்தேயு, உண்மையுள்ள மனிதர்கள், உண்மையுள்ள மனிதர்கள் போதிக்கக்கூடிய இந்த தலைமுறை கேப் வந்ததுனால தான் மேற்கத்திய நாடுகள் சபையில் மக்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம சபைகளில் அப்படி ஆயிடக்கூடாது. இளைய தலைமுறை வேண்டும். பவுல் தீமோத்தேயு ஏற்படுத்தினார் இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கணும் நினைக்கல. தீமோத்தேயு ஏற்படுத்தினார். தீமோத்தேயு சொன்னார், நீ அடுத்த உண்மையுள்ளவர்கிட்ட ஒப்புவி. உண்மையுள்ள மக்கள் இன்னும் அப்படி தான் போகணும். அப்படி தான் கிறிஸ்தவ வளர வேண்டும். பிரியமானவர்களை, கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வாதம் தருவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை சிந்திக்கலாம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.